நல்லா இருக்கும் சிஸ்டர். தேங்க்யூ. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த ஒரு 10-15 நாட்களுக்கு பிறகு நாங்க மறுபடியும் இப்படி உங்களுடைய நாமத்துல ஒன்று கூடுகிறோம் சுவாமி. இந்த ஐக்கியத்துக்காக கொடுக்கிற இந்த நல்ல மகிழ்ச்சியான நேரங்களுக்காக, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற தருணங்களுக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் நாங்க ஆண்டவரே ஒரே நோக்கத்தோடு உடைய பாத்துல வந்திருக்கிறோம். வசனத்தை தியானிக்கும்படியாக ஆண்டவரே நாங்க நீஸ் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை கற்றுக்கொள்ளுகிற அந்த திறந்த மனதோடு உடைய பாத்துல வந்திருக்கோம் சுவாமி. நீதியாரின் உள்ளத்தை திறந்து வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்த தேவன் இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் உடைய வசனத்தை பதித்து ஆண்டவரே அதன்படி நாங்களும் எங்கள் காரியங்களை மாற்றிக்கொள்ள நாங்க செய்ய இந்த கடைசி நாட்கள்ல உதவி செய்யும்படியாக ஆவியானவர் கையில எங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த வேலையை நீர் ஆசீர்வதியும் தடையின்றி இந்த வாரத்துல இந்த வேலையில நாங்க உடைய வசனத்தை தியானிக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்துல உங்களை வரவேற்கிறேன். இந்த அருமையான ஸ்டடி டைமுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாம ஏசாயாவுல 25 அதிகாரங்களை முடிச்சிருக்கோம். இப்ப 26ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம கடந்து செல்கிறோம். 26ஆம் அதிகாரம் 25, 26 இது எல்லாமே ஒரு பாடல்கள். இது எல்லாமே பாடல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாட்டு தீர்க்க தரிசனம் தீர்க்கதரிசி சில இடத்துல கண்டித்து பேசுகிறார், சில இடத்துல வாக்கு தத்தங்களை சொல்கிறார். பல சமயங்களில அன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்றவாறு அதை பாடல்களாகவும் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த 26ஆம் அதிகாரத்தின் ஒரு சாராம்சம் என்னன்னா சமாதானம். It talks about peace. நம்ம பீஸுக்கு எத்தனையோ சிம்பிள்ஸ் வச்சிருக்கோம். ஆனா இந்த கூகுள்ல நான் பார்த்தப்போ பீஸுக்கு இதுதான் சிம்பிள். இதை செய்ய முயற்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களால செய்ய முடிஞ்சா இட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸசைஸ். அது நமக்கு இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க, இப்படி மடிச்சா இப்படி கை வச்சா அதெல்லாமே எத்தனையோ நரம்பு மண்டலம் அது இதுக்கெல்லாம் அது பிரயோஜனம்னு. இப்படி கை ரெண்டையும் மடிச்சு விரல் அப்படி வைக்கிறதுக்கு முடிஞ்சா இட் இஸ் குட். ஸோ அதுல முக்கியமான நிறைய ஆவியின் கனி மாதிரி கொஞ்சம் சிலது போட்டிருக்காங்க. அதுல நாம் இன்றைக்கு போக்கஸ் பண்றது சமாதானம். இப்ப நமக்கு தெரியும், உலகத்துல சமாதானம்ங்கிறது இஸ் த ரேரஸ்ட் கமோடிட்டி இல்லையா? எந்த விதமான சமாதானமுமே உலகத்துல இன்றைக்கு இல்லை. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த சமாதானமும் எங்குமே சமாதானம் இல்லாவிட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய மனதில சமாதானமாய் இருக்க முடியும். திரும்ப சொல்றேன், அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஒரு ஜெனரல் ரூல் கிடையாது. எல்லாராலையும் எப்படியா இருந்தாலும் மனசுல சமாதானமா இருந்துட முடியும் அப்படி சொல்ல முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருந்தாலும் மனசுல சமாதானமா இருக்கு. இந்த மனதில் சமாதானம்னு சொல்லும் போது அந்த சமாதானத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்னா பர்சனல் பீஸ் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு பீஸே இல்ல. உலகத்துல எங்கேயுமே பீஸ் இல்லை. எல்லாரும் பீஸை பத்தியே தான் பேசுறாங்க. சர்ச்சில் தலைவர்கள் கூடி நாடுகள் பேசுகிற எல்லா காரியங்களும் சமாதானத்தை தான் பேசுறாங்க. ஏன்னா அதுதான் இல்லை. ஆனா இந்த சமயத்துல நான் பர்சனல் பீஸை பத்தி நம்ம பாக்குறோம். பர்சனல் பீஸ்ன்னு சொல்லும் போது அது ஒரு தனி மனிதனுக்கு உண்டான சமாதானம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய சமாதானம். இந்த சமாதானம் அதுக்கு எந்த பவுண்டரிஸும் கிடையாது. அது கலாச்சாரமோ மொழியோ அல்லது ஒரு டைம் ஃப்ரேமோ
காலகட்டமோ இப்ப மாத்திரம் அது இருக்கும் அப்புறம் இல்லை அப்படிலாம் கிடையாது. அந்த தனி மனிதனின் சமாதானம் இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. அது 5 கோட்பாடுகளில் நிறைந்திருக்கிறது. அந்த தனி மனிதனின் சமாதானம், பர்சனல் பீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த தனி மனிதனாகட்டும், நேஷனல் ஆகட்டும், இன்டர்நேஷனல் ஆகட்டும், எக்கனாமிக்கலா இருக்கட்டும், பொலிட்டிக்கலா இருக்கட்டும், கல்ச்சுரலா இருக்கட்டும், எல்லா நேம் இட் ஆல், இட் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் காட். அது கடவுளிடத்திலிருந்து மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். வேற எந்த விதத்திலும் நம்மால இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வேற எப்படி பெற்றுக்கொண்டாலும் அது டெம்பரரியா தான். சிலருக்கு அவங்க வேலைய ஒரு காரியத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டாங்கன்னா, அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குறுகிய காலகட்டம், டைம் ஃப்ரேம், குறுகிய காலகட்டத்தில் உண்டான சமாதானம். ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம், அவர் என்ன சொன்னார் வசனத்துல? நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் தருகிற விதமா இல்லை. அப்போ அந்த சமாதானம் இட் இஸ் காட்லி. இட் கேன் பி ஃபவுண்ட் ஒன்லி இன் காட் அண்ட் இட் இஸ் ஃப்ரம் காட் தட் வி கெட் இட். அது ரொம்ப முக்கியம். அப்படி பெற்றுக்கொண்ட சமாதானம் உடைய மக்கள் எப்படி வாழ்வார்கள்னா, அவங்க இருக்கிற இடமெல்லாம் சமாதானமா தான் இருக்கும். அவங்க எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் சமாதானம். அவங்க நடந்தாலே, அவங்க பேசினாலே அங்க ஒரு சமாதானத்தை நாம் பார்க்க முடியும். கொஞ்சம் நம்மளே யோசிக்கணும். நாம் இருக்கிற இடங்கள்லாம் எப்படி இருக்கு? அப்ப ஏதோ ஒரு குறை இருக்கு. இன்னும் நாம அதை எப்படி சரி செய்ய முடியும்? ஆண்டவரோடு இன்னும் நெருங்கணும். ஆண்டவரோடு இன்னும் நாம் ஐக்கியப்படணும். அப்பதான் அந்த சமாதானம் நமக்குள்ள நிலைத்திருக்க முடியும். ஏன்னா அத கர்த்தரால் வந்த சமாதானம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சமாதானம். அப்படிப்பட்டவர்கள் நீதிமான்களா இருப்பார்கள், நீதியையே செய்வார்கள். அவர்கள் வாழ்க்கையில இந்த சமாதானம் அவர்களுடைய நற்குணங்களினால் பெருகும். வெர்ச்சுஸ், வேல்யூஸ் வேற, வெர்ச்சுஸ் வேற. வேல்யூஸ் சொல்லும்போது அக்வயர்டு, அது இந்த படிப்புல நாலேஜ் பேஸ்டா, சம்டைம்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுல வரக்கூடிய வேல்யூஸ். வெர்ச்சுஸ்ங்கிறது உண்டான, நமக்குள்ளிருந்து உண்டாக்குகிற. அப்ப அது யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? ஆவியானவர் கண்ட்ரோல்ல இருக்கும் போதுதான் நமக்குள்ளிருந்து வரக்கூடிய வெர்ச்சுஸ். ரெண்டுக்கு நான் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள், வேல்யூன்னு சொல்லும்போது கிளென்லினஸ். Cleanliness is a good value. One should learn. இல்லது டாலரன்ஸ். இது அதே virtue அப்படின்னு சொல்லும்போது forgiveness, gratitude. Gratitude is the queen of all virtues. அப்போ அதெல்லாம் virtue. இதுல உள்ள இருந்து வருது. இது அக்வயர்டு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், டீச்சிங், பேரண்ட்ஸ் இதெல்லாம் வேல்யூஸ். பட் இன்னைக்கு இது ரெண்டுமே இல்லை. அதான் அது பரிதாபமான ஒரு நிலைமை. இன்றைய சமுதாயத்துல குறிப்பாக யங்கர் அண்ட் ஸ்டில் யங்கர் ஜெனரேஷன்ஸ்க்கு செல்ஃபிஷ்னஸ் தவிர வேற எதுவுமே தெரியல. ரெஸ்பெக்ட், எட்டிகெட், மேனர்ஸ், எத்திக்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த வேர்டுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஒரு அதெல்லாம் உள்ள ஒருத்தரை பார்க்கும்போது they will be so distinct. டெஃபினட்டா அப்படி வித்தியாசமாய் தெரிய முடியும். ஏமி கார்மைக்கேல் அவங்க
அவங்களுடைய படிக்கிற காலத்துல அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அவங்க போகும்போது அந்த அம்மாக்கு அந்த படிக்கிற காலத்துல ஏதோ ஷி வாஸ் நாட் அ மிஷனரி தென், அவங்களுக்கு அப்புறந்தே ஒரு அந்த ஆண்டவர் பால்ல ஒரு ஈடுபாடு, ஆண்டவருக்காய் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணமெல்லாம் இருந்ததுனால அவங்களுடைய அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்லயே ஷி வாஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அவங்களுக்கு அவங்களுடைய இடங்கள்ல எல்லாம் நீங்க போய் பார்த்திருந்தீங்கன்னா டோனாவூர்ல எல்லாம் எல்லாம் ஃப்ளவர்ஸ், பேர்ட்ஸ், நேச்சரோட அவங்க ரொம்ப தொடர்புடையவர்களா இருந்தாங்க. மன சமாதானம் இருக்கிற எல்லாருக்குமே இந்த இயற்கையோடு காட்ஸ் கிரியேஷன்ல தே வில் ஃபைண்ட் பீஸ். வேற எதுலயும் அவங்களுக்கு பீஸ் கிடைக்க முயற்சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இப்படி ஹார்மோனியஸ் லிவிங் வித் நேச்சர், அது ஒரு டிபிக்கலா இருக்கும். அந்த அம்மாக்கிட்டையும் அப்படி இருந்தது அப்படின்னு நம்ம அவங்க இருந்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். அவங்கள பற்றி அப்படி வாசிச்சிருக்கோம். அப்படி அவங்க படிக்கும் போதே தேர்ஷி கோஸ் அவ போற இடங்கள்ல மத்தவங்க பேசுவாங்களாம். ஏன்னா ஷீ பி சோ டிஃபரண்ட். இப்ப நம்மையும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்ல, அவங்களே வாசிச்சுட்டோம், அவங்கள பார்த்துட்டோம், அவங்கள படிச்சிருக்கோம், எல்லாம் கரெக்ட். நம்ம எப்படி இருக்கிறோம்? அதற்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவரையே நோக்கி இருக்கும். ஃபோக்கஸ்ட், அவரை நோக்கி ஓடணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கணும்ல, லக்க நோக்கி ஓடணும், அவரை நோக்கி ஓடணும். தாறுமாறாய் ஓடுகிற வாழ்க்கை அல்ல. அப்போ அது எப்போ இருக்கும்னா கிளாரிட்டி ஆஃப் மைண்ட். இந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் எப்போ வரும்னா, அந்த ஃபோக்கஸ்ட் தாட்ஸ் எப்போ வரும்னா when you have peace in your heart. So it's all focused in this. And finally, how you are able to retain your peace. ஏன்னா சமாதானம் சிலருக்கு இருந்தாலும் அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும், நொடியில போயிருது. சம்பவங்களினால அதற்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அந்த சமாதானம் பட்டுன்னு போயிருது. ஆனா அதை மெயின்டைன் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? அவரில் நம்பிக்கை தேவை. அது அடிப்படை என்ன? அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. So independent of circumstances, feeling of tranquility is a typical character of a person who has peace within. சூழ்நிலைகள் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் மாறுதல்கள் எல்லாம் மத்தியில ஒரு அமைதி. ஒரு பெயிண்டிங் காம்படிஷன், ஒருவேளை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த பெயிண்டிங் காம்படிஷன்ல ஒரு பையன் தலைப்பு வந்து ட்ராங்குவிலிட்டி, பீஸ். நிறைய பேரு இந்த ஷேக்கிங் ஹேண்ட்ஸ், அப்புறம் ஒரு பக்கம் அணுகுண்டு, இன்னொரு பக்கம் இது என்னென்னமோ வரைஞ்சாங்க. பிப்ளிக்கலாவும் வரைஞ்சாங்க, நான் பிப்ளிக்கலாவும் வரைஞ்சாங்க. ஜெனரல் காம்படிஷன். பட் ஒன் பாய் பெயிண்டர், he knew what is personal peace. ஒரு ஸ்டாமி பிக்சர், அதுல ஒரு சின்ன பாறை, அதுக்குள்ள ஒரு சின்ன குருவி அப்படியே வானத்தை பார்த்து பாடிட்டு இருக்கு. That is tranquility. அந்த சமயத்திலும் கர்த்தரை துதிக்க அந்த பறவையால முடிஞ்சது. நம்மால முடியும், நமக்கு அந்த பர்சனல் பீஸ் இருந்தா. This is how you can be different. ஓகே, இது சேலஞ்ச். இதெல்லாம் நமக்கு சவால். நம்முடைய சூழ்நிலைகள்ல நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பது நமக்கு சவால். இன்னைக்கு நான் ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நிறைய பேரை பற்றி சாட்சிகளை கேட்கிறோம். அப்போ அது மாதிரி எல்லாம் நம்ம நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் இதை கடைபிடிக்கணும், இதை அபியாசிக்கணும். ஸோ peace in the presence of God in the midst of conflicts gives us calm assurance
of what God is doing at his best. நமக்கு அந்த நம்பிக்கை எப்போ வரும்னா, கர்த்தர் நமக்காக நன்மையானதையே செய்வார். நடக்கிறதெல்லாம் என்னமோ தோல்வி, இழப்பு, நஷ்டம், ஏமாற்றம். ஆனா இதன் மத்தியில நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? கர்த்தர் நமக்காக நன்மையே செய்வார். அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த பர்சனல் பீஸ் உள்ள மனுஷன் ஒரு தலைவனா இருந்தா, இன்னைக்கு நம்ம தலைவர்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க. தலைவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க செய்கிற காரியமும், தலைவர்களா செய்யறவங்க காரியமும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர்கிட்ட இந்த பர்சனல் பீஸ் இருக்கு. they don't have this experience. அப்ப அவங்கள்ட்ட அது இருக்கவே இருக்காது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் அந்த பர்சனல் பீஸ அனுபவிக்க முடியும். மூன்றாவதாக, இந்த பர்சனல் பீஸ், as I already told you, it flourishes with virtue. நம்முடைய நீதியான செயல்கள், நல்குணங்கள், இவைகளின் மூலமாக அது வளர்ந்து பெருகும். அதை தடை செய்யக்கூடிய ஒரே காரியம் எதுன்னா, நம்மில் இருக்கக்கூடிய அநீதியான செயல்கள், பாவ காரியங்கள். பாவம் தான் நம்முடைய சமாதானத்தையே தடை செய்கிற காரியம். அப்போ அந்த பாவத்தை நாம் செய்யாமல் இருக்கிறதற்கு நமக்கு வேண்டியது என்ன? ஆண்டவரோடு இருக்கக்கூடிய நல்ல உறவு. துன்மார்க்கர் யாருமே சமாதானத்தோட இருந்ததாக நம்ம வசிக்கிறதுல சங்கீதம் 32 நம்ம பாக்குறோம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஆனா நம்முடைய சமாதானத்தை நம்ம ஒருவேளை இழந்துட்டா கூட நாம அது சீக்கிரமா திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அதுதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய சிலாக்கியம். ஆண்டவருடைய பிள்ளையா இல்லாதவனுக்கு சமாதானத்தை இழந்தாலும் அது தெரியாது, இழந்ததை திரும்ப எப்படி மீட்டுக் கொள்வதுன்னு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும், இழந்த அந்த நொடியிலேயே தெரியும், அடுத்த நொடியிலேயே அதை நம்ம மீட்டு கொள்ளவும் முடியும். எப்படி? அதை அந்த எதனால நம்ம இழந்தோமோ அதை அறிக்கை செய்து சரி செய்து உடனுக்குடனே நம்ம நொடிக்கு நொடி, மொமெண்ட் பை மொமெண்ட் ஆண்டவரோட நம்ம சரி செய்யும் போது, ஒரு சில பாடல்கள் நமக்கு தெரியும், ஒன் டே அட் அ டைம். அதுக்கப்புறம் வேற ஒரு பாடலும் உண்டு, ஐ நீட் தி எவ்ரி அவர். ஒன் டே, அவர், நான் என்ன சொல்வேன்னா மொமெண்ட், எவ்ரி மொமெண்ட் வி நீட் யூ லார்ட். ஏன்னா நம்முடைய சமாதானம், நம்முடைய டிசிஷன்ஸ், டிட்டர்மினேஷன்ஸ் எல்லாம் மொமெண்ட்ல ஓடிடுது. ஒரு சின்ன காரியம் டிஸ்டர்பன்ஸ், பினிஷ்ட். ஸோ ஆனா உடனே நம்ம அதை செய்யணும், அடுத்த மொமெண்டே அதை ரெஸ்டோர் பண்ணி, அதை டிலே பண்ணக்கூடாது. அதை ரெஸ்டோர் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? பர்சனல் பீஸ் கிடைக்கும். இந்த ஒரு பாட்டு, அருமையான பாட்டு இருக்குல்ல, இட் இஸ் வெல் வித் மை சோல் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் ஹிம். அதுல என்னன்னா, என்ன நடந்தாலும் இட் இஸ் வெல் வித் மை சோல். அப்படித்தான் நாமளும் இருக்கும். நம்முடைய ஆத்மாவை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எதுவுமே கரை பிடிக்க விடக்கூடாது. அந்த அந்த பாட்டில வருகிற வரிகளின் பிரகாரமாக பாவமோ, நம்முடைய துர்குணமோ, நம்முடைய நஷ்டமோ, எதுவா இருந்தாலும் இட் இஸ் வெல் வித் மை சோல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவர்களாய் இருக்கும். அதைத்தான் இந்த பர்சனல் பீஸ்ல நாம பார்க்கிறோம். ஸோ we have to focus our thoughts. இந்த தாட்ஸ், மைண்ட், இதெல்லாம் இட் பிளேஸ் a very important role in peace. நம்மளுடைய எண்ணங்கள், அதனாலதான் பிரசங்கி சொல்றாரு, எல்லா செயல்களையும், எண்ணத்தின் தோற்றங்களையும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார். ஏன்னா அந்த எண்ணம்
ஒரு ஆக்ஷனே கிடையாது. அது எண்ணம் தான், இங்க இருந்தது. ஆனா அதுல நிறைய கொலையும் செய்ய முடியும், பிரச்சாரம் செய்ய முடியும், கற்பழிக்க முடியும், என்ன வேணா செய்ய முடியும். எண்ணங்களிலே எல்லா பாவத்தையும் செய்ய முடியும். சோ எண்ணத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம பழகி கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணணும். we must apply our filters. எது நம்ம எண்ணத்துக்குள்ள போகுதுங்கிறத நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி தடுத்துடணும். அப்போ நம்முடைய எண்ணங்கள் தூய்மை உள்ளதா இருக்கும், அன்புள்ளதா இருக்கும். இதுல வாசிக்கிறோம் இல்லையா, தீமோத்தேயுல நினைக்கிறேன், நண்ப உள்ளவைகளோ கற்புள்ளவைகளோ என்னமோ வரிசையா வரும். இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஒழுக்கம் உள்ளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளோ அப்போ அது அந்த விதமாய் சிந்திக்கணும்னா நமக்குள்ள வேற மற்ற எதுவும் வரக்கூடாது. அப்படி குதிரைக்கு ஏன் இந்த லகான் போடுறாங்க தெரியுமா? இந்த கண்ணுக்கு ஒரு கலிக்கம் போடுறாங்க, எதுக்கு தெரியுமா? அது இங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துச்சுன்னா ஓட முடியாது. அது அந்த ரேஸ ஓடி ஜெயிக்கணும்னா அதுக்கு எல்லாத்தையும் வச்சு ஒரே போக்கஸ், அங்க கோல். அது அப்படி ட்ரெயின் பண்ணியிருப்போம். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம அப்படி வாழ அழைக்கப்படுது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளில சாதாரணமா நார்மல் பர்சன் 77,000 தாட்ஸ் வரலாம் ஒரு நாள்ல. இதுல எவ்வளவு தாட்ஸ் காட்லி, எவ்வளவு தாட்ஸ் லவிங், எவ்வளவு தாட்ஸ் ஜாய்ஃபுல், எவ்வளவு தாட்ஸ் கம்ப்ளைனிங், எவ்வளவு தாட்ஸ் திங்கிங் ஈவில், ஜெலசி, எப்படி எதுன்னு அப்படியே லிஸ்ட் போகும். அதெல்லாம் வேண்டாம், நெகட்டிவா விட்டுருவோம். பாசிட்டிவா கிராட்டிடியூட், கிரேட்ஃபுல் தாட்ஸ் யோசிச்சு பார்ப்போமா? அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் கூட இது யோசிச்சோம்னா நம்மளுடைய தாட் லைன் பிரேம சரி பண்ணி தர முடியும். ஒரு நாளைக்கு இத்தனை ஹவர்ஸ், இத்தனை ஹவர்ல நம்ம வாலிப வயசுல அப்படி பழக்கி கொடுத்துருக்காங்க. இத்தனை ஹவர்ஸ்ல நீங்க எத்தனை ஹவர்ஸ ஆண்டவருடைய பாதத்துல செலவழிக்கிறீங்க அப்படி கேள்விகளை கேட்டு நம்மள ஒழுங்குபடுத்தி இருக்காங்க. இவ்வளவு நேரம் நான் வேதம் வாசிக்கணும், அட்லீஸ்ட் இவ்வளவு நேரம் வாசிக்கணும், அட்லீஸ்ட் இவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், அப்படின்லாம் நாம கொஞ்சம் நம்மள ரெகுலேட் பண்ணி இருக்கிறோம். இப்போ நம்முடைய தாட்ஸ் 77,000 தாட்ஸ். ஒருத்தர் சொல்றாரு, your anxiety is your idolatry, is your idol. Anxiety is equal to idolatry. Anxiety, worry, cares, இதெல்லாமே நமக்கு ஒரு விக்கிரகம். இன்றைக்கு ஒரு யங்கர் மதர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா children become their idols. Children prevent them from praying. Children prevent them from spending time with God. அப்போ பாருங்க, நம்ம இதெல்லாம் ரெகுலேட் பண்ணணும். கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துற அவர் வருகைக்கு ஆயத்தமாகிறதுல இதெல்லாமே சேர்ந்தது. அப்போ 77,000 தாட்ஸ்ல நம்மளது எவ்வளவு தாட்ஸ் கர்த்தருக்குரியதுன்னு யோசிப்போம். மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற, மற்றவர்களை ஊக்குவிக்கிற, அவர்கள் ஆவிக்கு வழி நடத்துகிற எண்ணங்கள், எவ்வளவு எண்ணங்கள் நம்மிடத்தில் இருக்கு. இப்ப இந்த முன்னுரையோடு இப்ப நம்ம அதிகாரத்துக்குள்ள வரோம். ஃபர்ஸ்ட் 3-4 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, அக்காலத்திலே பாருங்க, ஏசாயா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அவர் ஒவ்வொரு சாப்டர்லயும் ஆல்மோஸ்ட் அக்காலத்திலே அக்காலத்திலே அப்படின்றாரு. ஏன்னா இவர் இன்னைக்கு இருக்கிற கணக்கின்படி நியர்லி 4,000 years பேக்
அவர் இந்த காரியங்களை எல்லாம் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். அப்போ அவர் சொல்றது இன்னுமே இப்பவே நிறைவேறிட்டு இருக்கு, இனியும் நிறைவேற வேண்டியது இருக்கு. அப்போ அக்காலத்திலே ஆண்டவருடைய வருகையின் நாட்களிலே, ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சியிலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சோ நமக்குன்னு ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரம் த இட்டர்னல் சிட்டி, அதற்கு மதிலும் அரணும் எதுவா? அப்ப அது இல்லாத அனுபவம் எப்படி உள்ள வர முடியும்? உள்ளே வர முடியாது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அப்போ அங்க போய் நம்ம நீதி உள்ள சத்தியத்தை கை கொண்டு வருகிற வாழ்க்கை அல்ல, இங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அங்க உள்ள போகிறதுக்கு கதவு திறக்கப்படுது. அப்ப நம்ம இங்கே வாழணும்ங்கிற அவசியம் தெரியுதா? இங்கத்தான் வாழணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அப்ப பாத்துக்கலாம், நம்ம இந்த விசுவாசம் எல்லாம் நமக்கு இருக்கு, இங்க கொஞ்சம் நம்ம அனுபவிச்சுக்குவோம், அங்க போய் நம்ம எல்லாம் பர்ஃபெக்டா இருந்துக்கலாம். முடியவே முடியாது. இங்க இருக்கிறவங்களுக்கு தான் அங்க கதவு திறக்குது. மூணாவதா, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இங்க மறுபடியும் அந்த மனதுன்னு வருது பாருங்க, அந்த மனதுங்கிறது தான் மைண்ட். சொல்றாது எப்படின்னு, உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். So here comes another type of peace. அது என்னன்னா பெர்ஃபெக்ட் பீஸ். அங்க பர்சனல் பீஸ்ன்னு பார்த்தோம், இது பெர்ஃபெக்ட் பீஸ். when you have that personal peace and when you progress towards the kingdom of God, அந்த பர்சனல் பீஸ் என்னாகும்? பெர்ஃபெக்ட் பீஸ் ஆகிடும். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். சோ இந்த சிட்டிஸ் இந்த கான்செப்டே ஆதியாகமத்துல 11ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் கட்டப்பட்டதுன்றது நமக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் அவங்க ரொம்ப சிட்டிஸ்ல இருந்த மாதிரி நமக்கு தெரியல, கூடாரங்கள்ல தான் வசிச்சுக்கிட்டு இருந்தோம். அகஸ்டின் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரோமாபுரி, ரோம் நகரம் அவர்களுக்கு அந்த வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் அது ரொம்ப பாம்பஸா இருந்துச்சு, ரொம்ப சிறந்த முறையில கட்டப்பட்டிருந்தது. ஆனா அது எல்லாமே மனிதனால் கட்டப்பட்டது. அதுல ஒரு த்ரெட் ஆஃப் திங்கிங் அபவுட் காட் இல்ல. அது கடவுள் இல்லாதபடி கட்டுற எல்லாமே மணல் மேல் கட்டப்பட்ட வீடாகும். அதனாலதான் நமக்கு யார் ஃபவுண்டேஷன்? கிரைஸ்ட். அவர் தான் நமக்கு சீஃப் கார்னர் ஸ்டோன், அவர் தான் நமக்கு ஃபவுண்டேஷன், அவர் தான் நமக்கு ராக். சோ இங்க அந்த நகரத்தை பற்றி சொல்லும்போது அந்த மக்கள் தாங்க கட்டின நகரத்தை என்ன சொல்றாங்க, அது பெரிய அழகா கட்டிட்டு அது ஸ்ட்ராங் சிட்டி. நிறைய அன்றைக்கு இருந்த நிறைய மக்கள்கிட்ட இப்படி ஒரு எண்ணம் இருந்தது. அவங்க கட்டின நகரம் பெரிய நகரம். ஏன்னா எந்த நேரமும் அவங்களுக்கு யுத்தம், வடக்குல இருந்து வருவாங்க, தெற்குல இருந்து வருவாங்க, ஈஸ்டர்ன் சைடு வெஸ்டர்ன் சைடு போராட்டம். அதனால அவங்களுக்கு ஒரு அரணான நகரத்தை கட்டிட்டாங்கன்னா அது பாதுகாப்பு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. வேதத்திலேயே நம்ம பாக்குறோம்ல, எரிகோ பட்டணம் இல்ல, இப்படி எல்லாம் சில பட்டணங்களை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அந்த பட்டணங்கள் எல்லாமே அவங்களுக்கு எப்படி இருந்ததா, அதுதான் பாதுகாப்புன்னு இருந்தாங்களாம். நீங்க உபதியா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஏதோமியர்னு ஒரு குரூப். ஏதோமியர் யாருன்னு சொன்னா நம்ம ஏசாவுடைய வம்சத்தார்.
சிவந்த, ஏதோம்னா ரெட், ரெட் கலர், ரெட் ஹேர்ட். அப்போ சிவந்த என்ன சொல்றது மேனி உடையவர். அந்த அந்த ஏதோமியர் அவங்க வந்து ஒரு மலை பட்டணத்துல பெட்ரான்றதுதான் அவங்க தலைநகரம். அத நகரத்தை கட்டினாங்கன்னு சொல்லி அந்த உபதியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். யாராலையும் அவங்களை வெல்ல முடியாது. அவங்க அது மாத்திரம் இல்ல, they were very wise people. Edomites were very wise and cunning. So அந்த அந்த மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங். பட் அதுவும் வீழ்ச்சி அடைந்தது. கர்த்தரால் அதுவும், கர்த்தருக்கு மேல என்ன ஸ்ட்ராங்? நாம என்ன சொல்லுவோம்? My strength is my Lord. The Lord is my strength. Joy of the Lord is my strength. இல்ல, name of the Lord is my strength. So அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த். ஆனா வேர்ல்டு சிஸ்டத்துல இந்த சிட்டி ஆஃப் மேன் இஸ் ஈக்குவல் டு வேர்ல்டு சிஸ்டம். இன்னைக்கு உலகத்தின் நடைமுறைகள், அந்த வேர்ல்டு சிஸ்டத்துல கடவுளுக்கு இடமே இல்லை. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க நினைச்சு கட்டினதுதான் பெருசு, அவங்க கட்டினதுதான் ஸ்ட்ராங்னு. இல்லைங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? there is another city. இனி வரக்கூடிய ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டியுடைய வால்ஸே என்னவா இருக்குமா? ரட்சிப்பா இருக்குமா? நீதியாய் இங்க வாழ்ந்தவர்களுக்கு அங்கு கதவு திறக்கப்படுமா? மகிமையான ஒரு இடத்தை நமக்கென்று அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றத பார்க்கிறோம். 3ஆம் வசனத்துல பூர்ண சமாதானத்துடன் அவரை காத்து, அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்கள் பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள். இது ஒரு ப்ராமிஸ் இல்ல, ப்ராமிஸ் ஆஃப் பெர்ஃபெக்ட் பீஸ். ஸோ இந்த பெர்ஃபெக்ட் பீஸ் எப்போ வரும்? அந்த மனது உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனது. அதாவது when their mind is established, when their mind is firm upon the Lord, then they get the. அப்போ இந்த பெர்ஃபெக்ட் பீஸை நம்ம என்னன்னு பாக்குறோம்னா, இட்ஸ் a matter of our mind. நம்ம மைண்டை வந்து எப்படி வேணா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இட்ஸ் லைக் ஓப்பன் கார்டன். எல்லாத்தையும் நம்ம போட முடியும். ஆனா எதை போடுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாமே அது என்ன செய்யும்? அங்க போய் செட்டில் ஆயிரும். இந்த மைண்டுக்கு ஒரு 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 பெக்யூலியர் இது என்னன்னா, இங்க போட்டத அந்த சமயத்துல அது கரெக்டா என்ன செய்யும்? ஞாபகப்படுத்தும், அதை முன்னுக்கு கொண்டு வரும். ஒரு காட்சி, அந்த காட்சினா அது மைண்டுக்கு போயிடும். ஒரு லாங் டைம் ஆஃப்டர்வர்ட்ஸ், சே ஒரு 4 months 5 monthsக்கு அப்புறம் ஒரு சேம் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, அன்றைக்கு பார்த்த அந்த காட்சி திரும்ப கண் முன்னால. இதுதான் மைண்டுடைய வேலை. அப்போ நம்ம மைண்டுக்குள்ள போடுறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். வேண்டாத குப்பையெல்லாம் போட்டா your mind is nothing but a garbage bin, குப்பை தொட்டி. அப்ப நம்ம எதை மைண்டுக்குள்ள போடுறோம்? அதுக்குதான் நான் சொன்ன ஃபில்டர்ஸ். அப்ளை யோர் ஃபில்டர்ஸ். எப்படி அது? என்ன அது ஃபில்டர்ஸ்? நான் பார்க்க வேண்டியதை மாத்திரம்தான் பார்ப்பேன். பார்க்க கூடாததுக்கு நோ. அதை டெலிபரேட்டா செய்யணும். இன்னைக்கு நம்ம எங்கேயோ தேடி பார்க்கறதுக்குலாம் அவசியம் இல்லை. இப்படி தட்டுனா பார்க்க முடியும். அப்ப நான் அதை தட்ட மாட்டேன். அப்படி தட்டாமே வந்துரும். இன்னைக்கு நமக்கு வந்து எப்படின்னா, நம்ம தட்டாமையே அது வந்துருது. அப்ப நான் என்ன செய்யணும்?
அதை மாத்தணும். அதை விட்டு நம்ம மாறணும். டெலிபரேட்டா செய்யணும், கான்சியஸா செய்யணும், கான்சியஸ் எஃபர்ட் எடுக்கணும். பிகாஸ் அவர் காட் இஸ் ஹோலி and he wants us to be holy. All unwanted things, unwanted readings, unwanted messages, unwanted informations, sometimes உங்களை தாங்கவே முடியாது. ரிப்பீட்டடா அதையே ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஈவன் இன் திஸ் நியூஸ் சேனல் எல்லாம், until your mind is அப்படியே அதுலயே மெமரைஸ் ஆகிற வரைக்கும். சோ அப்ப அது எல்லாமே நம்ம மைண்ட டல்லாக்கி, மைண்ட நான் சயின்டிபிக்கா பேசணும்னா இன்னும் ரொம்ப தெளிவா சொல்ல முடியும். ஆனா அது இப்ப சொல்லனா அவசியமானு எனக்கு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன், நரம்பு நமக்கு இருக்கிற அந்த நர்வ் செல்ஸ் எல்லாம், நரம்பு பொறுத்தவரை இட் இஸ் ஆல் நம்பர்ட். இட் only grows in expands. நம்பர் இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ வயசாக அந்த நரம்புகள்லாம் அப்படியே ஒரு பக்கத்துல செட்டில் ஆயிரும், அவ்வளவுதான். அப்போ அந்த நரம்புகள்ல நம்ம என்னத்தை போட்டு வச்சிருந்தோமோ சின்ன வயசுல இருந்து, அதுதான் அங்க இருக்கும். நிறைய பேரை பார்த்திருக்கீங்களா, வயசாக ஆக இதுவரைக்கும் இருந்த அவங்க நல்ல குணங்கள்லாம் மாறி அவங்கள்ட்ட இருந்து ஏதோ பழைய கெட்ட குணங்கள்லாம் வெளியே வரும். காரணம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து போட்ட காரியம் அப்படியே இருக்கும். அதை இரேஸ் பண்ணணும்னு சொன்னா நம்ம ரத்தத்தினால கழுவப்பட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இல்லையா அப்படியே செட்டில் ஆயிரும், மாத்தவே முடியாது. அப்ப அது எப்படி செய்யறது? இங்க பாக்குறோம். Effective way of influencing our mind is through memorizing scripture. உலகத்துல எத்தனையோ நாடுகள்ல வேதம் உள்ளே போக முடியாத இடங்களா இருக்கு. அந்த நாடுகள் எல்லாம் என்ன பண்றாங்களா, இப்ப இருக்கிற அந்த துண்டு துண்டா இருக்கிற அந்த வேதத்தை இருட்டுல படிக்கிறாங்க. ஒரு சின்ன லைட் வச்சு படிக்கிறாங்க. பெரிய லைட்டுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், செல்போன் லைட்ல படிக்கிறாங்க. அப்போ அந்த லைட்ல படிக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, சாப்டரா மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா கையில புஸ்தகம் வச்சிருக்க முடியாது, கையில டிஜிட்டலா வாசிக்க முடியாது. பாருங்க, நமக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்காருல ஆண்டவர். வேதத்தை கையில வச்சுட்டு வேதத்தை தூக்கிட்டு கோயிலுக்கு போக முடியுது, ஜெபிக்க முடியுது. அந்த வேதத்தில் இருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம். மெமரைசிங் ஸ்கிரிப்சர். மெமரைஸ் பண்ண முடியாட்டி கூட திரும்ப திரும்ப வாசிச்சோம்னா அது நம்ம மைண்ட்ல போய் செட்டில் ஆயிடும். நான் சொன்னேன்ல, பின்னால அது வரும். எப்பவுமே அன்கான்சியஸ் மைண்ட்ல என்ன வெளியே வரும்ன்றது தெரியாது. இது ரொம்ப ஆபத்தானது. 2 எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒரு அம்மாவுக்கு பிரெயின் சர்ஜரி, அவங்க நல்ல ஆண்டருக்குள்ள இருக்கிறவங்க, அவங்களுக்கு பிரெயின் சர்ஜரி நடந்துச்சு. அவங்க ஒரு ஒரு டெலிரியஸ் ஸ்டேட்ல இருந்தாங்க. அவங்க வளரிட்டே இருந்தாங்க. இங்க என்ன வளர்றாங்கன்னு பார்த்தா வசனங்களா வளரிட்டு இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ள இருந்ததுனால அவங்க வளர்னதெல்லாம் வசனமாய் வளர்னாங்க. பெரிய சாட்சி. அதே சமயத்துல இன்னொருத்தர், அவர் ட்ரெயின்ல குடிச்சிட்டு மேல பெர்த்ல இருந்தாரு. அவர் பெர்த்துக்கு மேல ஏறி போகும்போது பார்த்தா ரொம்ப டீசன்ட் மேனா இருந்தாரு. நல்லா அது வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு. மேல போய் படுத்தாரு. அவர் குடிச்சிருக்கிறார் போல இருக்கு, தெரியல. அவர் உட்காந்து பேசும்போதெல்லாம் அதெல்லாம் தெரியல. ஆனா மேல போய் குடிச்சாரா அதுவும் தெரியல. அங்க போய் உட்காந்து பேசி கொஞ்ச நேரத்துல அவர் வாயிலிருந்து அப்படி கெட்ட வார்த்தை. He was not in the state of mind. அவர் வாயிலிருந்து வந்தது பூரா கெட்ட வார்த்தை. You see, you cannot control your mind by yourself.
அப்ப நம்ம மைண்டுக்குள்ள என்ன போடுறோங்கிறது எவ்வளவு ஜாக்கிரதை இல்லை, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ ட்ரை டு புட் மோர் பாசிட்டிவ் திங்ஸ், ட்ரை டு புட் மோர். அதனாலதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஒழுக்கம் உள்ளவைகளை, கற்புள்ளவைகளை, நற்கீர்த்தி உள்ளவைகளை, நல்லவைகளை சிந்திக்க, நல்லவைகளை நம்முடைய உள்ளத்துல போடுங்க, வசனத்தை போடுங்க. ஒருவேளை இந்த நல்லத்தை போடுன்னு சொல்லி உலகத்தான் கூட சொல்லுவான், ஆர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்றான். ஆனா வசனத்தை போடுங்க, அந்த வசனம் நமக்கு உதவி செய்யும். இப்ப நம்ம மைண்ட் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, அந்த மனது அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. இப்போ மத்திய 22:37 என்ன சொல்றாரு, நமக்கு அந்த கற்பனையை சொல்றாரு. முதல் கற்பனை இல்ல, அவரை நம்ம எப்படி நேசிக்கணுமா, அன்பு செலுத்தணுமா, பலத்தால இல்ல, ஆத்மாவால, ஆவியினால, மனதால, முழு மனதுடன். இதெல்லாம் டிஸ்டிங்க்ட்னு அங்க தெரியுதா? எப்பவுமே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன், இது எல்லாமே ஒண்ணுதானே அப்படின்னு. அப்படி இல்லை, இந்த கற்பனையில அவர் அப்படியே கிளியரா சொல்றார், மனது அப்படிங்கிறார். ஸோ மைண்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அவர் சோல். It can influence your soul. Your spirit can influence your mind, but mind is different. And to ரோமர் 12:2 என்ன வாசிக்கிறோம்? To present a living sacrifice, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப் வேணும்னா நம்ம என்ன வேணுமா? மனம் புதிதாகிறதுனாலே, renewing of your mind. It is all possible only here. இந்த உலகத்துலதான் நம்ம செய்ய முடியும், இப்பதான் செஞ்சுக்க முடியும். ஆண்டவரோட பிள்ளைகளாய் நாம் அதை செய்து கொள்ள முடியும், மற்றபடி நாம இதை செய்ய முடியாது. So we have to renew our mind. We can renew. பெரிய ஹோப். இது வரைக்கும் என் மைண்ட் ஒரு குப்பை தொட்டி தான். தேவையில்லாதது, வேண்டாத பிரச்சனைகள், வேண்டாத காரியங்கள், வேண்டாத சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், போட்டி, பொறாமை எல்லாம் இருந்துச்சு. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிருங்க. அவர் 51 சங்கீதத்துல சொன்னது போல, ஈசோப்பினால் என்னை சுத்திகரித்து, ஆண்டவரே என் மூளைய சலவை செஞ்சிருங்க, என் மூளைய ஒயிட் வாஷ் பண்ணிருங்க, என் மூளைய கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிடுங்க. Fill it with grace, fill it with the word of God. அப்போ நமக்கு என்னவா இருக்க முடியும்னா, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வரும். அந்த மைண்ட் would be mind of Christ. We will not set our mind on earthly things. இந்த உலகத்துக்கான காரியங்களிலே நம்ம மைண்ட் இருக்காது. Whereas கொலோசியர் 3:2 சொன்னது போல, மேலானவைகளை நாம் சிந்திக்க ஆரம்பிப்போம் இல்ல. அப்போ நமக்கு நம்முடைய மைண்ட் என்ன ஆயிரும்னா, எது தேவை, எது சரியானது, எது நன்மையானது, எது ஒழுக்கம் உள்ளது, இது எல்லாம் புரிந்து கொள்ள நம்முடைய மைண்டுக்கு தெரியும். மைண்ட் will select and it will throw away the, எல்லாம் வரும். There will be bombardment of informations, bombardment of all different things from the world. எது செட்டில் ஆகணும்னு நாம சின்ன வயசுல எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, மேல பறக்கிற பறவையை தடுக்க முடியாது, ஆனா அந்த பறவையை உன் தலையில கூடு கட்ட விடாது இல்ல. Don't allow it to settle, right? So another clue how we can have a firm mind on God. God's word must be
so strongly fixed in our minds that it becomes the dominant influence in our thoughts, our attitudes, and our actions. நம்மளுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், நம்முடைய மனப்போக்கு எல்லாவற்றிலும் எது ஆதிக்கம் செய்ய வேண்டுமாம்? வேத வசனம். அப்ப அந்த அளவுக்கு இந்த வேத வசனம் நம்முடைய மைண்ட்ல உள்ள இறங்கி செட்டில் ஆகணும். அப்போ ஒரு தடவை பார்த்தா முடியுமா? ஒரு கிளான்ஸ்ல பார்த்துட்டு போனா முடியுமா? வேதத்தை இப்படி சும்மா ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போனா முடியுமா? முடியாது. அது இந்த வயசுல சுத்தமா முடியாது. அங்கிருந்து எந்திரிச்சு அப்படி போறதுக்குள்ளேயே மறந்துடும். ஸோ ரெப்பிட்டிவா, கண்டினியூஸா எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தோமானாதான் அது மைண்டுக்குள்ள செட்டில். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ our mind should be stayed on the Lord. Only then we get the perfect peace. Yes. 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, நம்ம இப்பதான் சொன்னோம் இல்லையா, அந்த மேன்மையான நகரத்தை மக்கள் தாங்க கட்டின நகரத்தை அவங்க தாங்களே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, உயரமான இடத்துல இருக்கிறோம், தாங்களும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அதை தாழ்த்துகிறார். அது எப்படி தாழ்த்துறாரு? அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும், சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். நீ யாரெல்லாம் ஒப்ரஸ்டா, மார்ஜினலைஸ்டா, யாரையெல்லாம் நீ ஒதுக்கி வச்சியோ அவங்க எல்லாம் வந்து மிதிப்பாங்க. ஏன்னா எதுக்காக ஒதுக்கி வச்ச? உன்னோட பெருமை, உனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு பெருமை. யார நீ வந்து தள்ளி வைத்தாயோ அவர்களே வந்து உன்னை மிதிப்பார்கள்னு வசனம் சொல்லுகிறது. நம்ம அதனால எச்சரிக்கப்பட வேண்டும், ஜாக்கிரதையா இருக்கணும். 7, 8 என்ன வாசிக்கிறோம்? நீதிமானுடைய பாதை செம்மையாக இருக்கிறது, மகாநீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். அந்த முடிவு நமக்கு வராது, வரக்கூடாது. ஏன்னா நம்ம பாதையை கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறார். நாம் அந்த பாதையில நேரா நடப்போம். ஏன்னா நம்முடைய பாதை செம்மையான பாதை. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். என்னன்னா, நம்ம அப்படி நடக்கும்போது இடர்னா அப்பப்போ நமக்கு என்ன செய்யுது? ஒரு தட்டு கிடைக்கும், ஒரு சின்ன அடி விழும், உடனே நம்ம சரியாயிருவோம் இல்ல? ஆடு மாதிரி, ஆட்டை வந்து அப்படியே மேய்ப்பன் அப்படியே கோலை வச்சு தட்டின மாதிரி நம்ம செய்யற சில வேண்டாத காரியங்கள் அவ்வப்பொழுது உணர்த்தப்படுவோம். உடனே அந்த பாதையில, அதுதான் நான் சொன்னேன், நொடிக்கு நொடி நம்ம அது ட்ரை பண்ணிடுவோம். நம்ம அங்கே விழுந்த இடத்துலயே அந்த தப்பு பண்ண இடத்துலயே நிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இருகரமும் திறந்து காத்திருக்கிற தேவன், நம்ம கேட்க கேட்க மன்னிக்கிற ஆண்டவர். அதனால நம்ம உடனே நம்ம இடத்துல திரளான மன்னிப்பு உண்டுன்னு சொல்லி வாசிக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கு. நம்முடைய ஆத்தும வாஞ்சை என்ன? ஆண்டவரே பரலோகத்துக்கு வந்துடணும், பரலோகத்துக்கு வந்துடணும். இதே நம்முடைய ஆத்மா வாஞ்சையா? அல்லது உமது நாமம், உம்மை நினைக்கும் நினைவு, இதெல்லாம் ஒருத்தர் வந்து கேட்டாரு, நீங்க பரலோகத்துல இருக்கணும்னு, பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இங்கேயே இருக்கணும் கொஞ்ச நாள்னு நினைக்கிறீங்களான்னு? எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகணும்னு தான் நினைப்போம்ல. ஆனா அவர் சொன்னாரு, நீங்க இங்க இருக்கணும். ஏன்னா இன்னும் அவரை அறியாத நிறைய பேர் இருக்காங்க, அததான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாரு. சோ அந்த மாதிரி நாம ஆண்டவருக்கு பிரியமா அவருடைய சித்தத்தை செய்ய பழகி கொள்ளும் போது நம்ம அங்கிருந்தாலும் அதேதான், இங்கிருந்தாலும் அதேதான். இங்கேயே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், இங்கேயே அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள. அதுதான் இந்த அதிகாரம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்க வாசிச்சோம் போது, நாமம், உங்களுடைய வசனம்
எங்க வாஞ்சையா இருக்குது. இங்க என்ன பாக்குறோம்? என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். இப்போ நிறைய பேருக்கு இந்த இரவு ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த டு கிராஸ் த நைட், இட்ஸ் a great ப்ராப்ளம் ஃபார் many people. பெரிய பணக்காரனா இருக்கலாம், அவன் நிம்மதியா தூங்க முடியாது. அவனுக்குள்ள கவலை, அவனுக்குள்ள பயங்கள், அவனுக்குள்ள திட்டங்கள், என்ன நடக்குமோ, எப்படி இருக்க போதோ, விடிய காலை எப்ப வரப்போகுது அப்படின்னு அதுலயே அவன் அந்த ராத்திரியை புறக்கணிப்பான். ஆனா இங்க என்ன பாக்குறோம்? இரவிலே உண்மை. அது முந்தின வசனத்துடைய முடிவு எப்படி? அவருடைய நாமமும் அவருடைய வசனத்தின் தியானமும் வாஞ்சியா இருக்கும்போது இரவிலும் அதே சிந்தனையோடு நாம் என்ன செய்ய முடியும்? அமைதலாய் நிம்மதியாய் தூங்க முடியும். அதனாலதான் வசனம் என்ன சொல்றது? கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இல்ல? அப்போ காலையில எழுந்து அவருடைய ஆவியால் அதிகாலையில் அவரை வசனம், இன்னொரு வசனம் நமக்கு என்ன சொல்றது? நீதிமொழிகள்ல, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடையும். இல்லையா? அப்போ நம்ம அதிகாலையில தேடுற வழக்கத்துக்கு வந்தோம். நான் முழுவதும் அவருடைய சிந்தனையிலே இருக்கணும். நான் முழுவதும் நான் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி நாளைக்கு இந்த ப்ரோக்ராம், நாளைக்கு அப்படி கல்யாணம், அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யறவங்களா இருந்தா அதே நினைப்பாங்க. வீடு கட்டுறவங்கன்னா அதே நினைப்பாங்க. இல்ல குழந்தைன்னா அது இப்படி அந்த நம்முடைய நினைவா இருக்கக்கூடாது. நம்முடைய நினைவு எல்லாம் எப்படி இருக்கணுமா? அவருடைய வசனத்தையும் அவருடைய நாமத்தையும் தியானிக்கணும். நாமம்னா என்ன? நீங்க அதை தியானிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாமமா சொல்லி பாருங்க. அப்படியே ஒரு 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 மகிழ்வான, ஒரு பரவசமான, ஒரு அமைதலான நல்ல உறக்கம் நமக்கு கிடைக்கும். அவருடைய நாமத்தை தியானிக்க 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 ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம். somewhere safe in the arms of Jesus, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அது நமக்கு கிடைக்கும். சரி, துன்மார்க்கனுக்கு இப்ப இன்னொன்னு நம்ம அடிக்கடி நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல கொஹரன்ஸே இருக்காது. 2 வசனம் ஒரு டாபிக்க பேசும், திடீர்னு நடுவுல வேற ஒன்ன சொல்லுவாரு, அப்புறம் திடீர்னு வேற பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுவாரு. அது மாதிரிதான் இங்க நம்ம என்ன பாக்குறோம் பாருங்க. துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளலாம், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். நம்மளை பத்தி சொல்லுதோ? தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். இன்னைக்கு நிறைய நம்ம சர்ச்சில் இருக்காங்கல்ல, they don't have a grateful heart, they don't have a loving heart towards God. நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். They are so indifferent, ignorant ன்னு சொல்ல முடியாது, indifferent towards godly things because they have no fear of God. மனசுல பயம் இல்லை, கர்த்தருடைய பயம். அதுக்குதான் இங்க வசனம் சொல்லுது, கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். கர்த்தர் ரெடியா இருக்காரு அடிக்கிறதுக்கு, கர்த்தர் ரெடியா இருக்காரு அணைக்கிறதுக்கு, கர்த்தர் ரெடியா இருக்காரு மன்னிக்கிறதுக்கு, கர்த்தர் ரெடியா இருக்காரு தண்டிக்கிறதுக்கு. எப்படின்னு டிசைட் பண்றது நம்முடைய லைஃப். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அந்த முடிவுக்கு அப்புறம் தான் அதை பத்தியே ரியலைஸ் பண்ணுவாங்க. டூ லேட். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும்.
he will cleanse with fire. ஏன்னா நொடியில எல்லாம் பஸ்பமாயிரும். கர்த்தாவே சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. திரும்ப இப்ப இது ஒரே ஜெபம். அங்க முன்னாலேயே பார்த்தோம் அவர் was praying. இங்கேயும் பார்க்கிற திரும்ப he is praying. ஏன்னா he is acknowledging the guidance of God. எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீர். இது நம்ம சொன்னாலே கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். ஆனா இத மாத்தி சொன்னோம்னா உடனே அடிச்சிருவாரு. நேபுகாத் நேச்சாரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். பெரிய ராஜா, நிறைய நல்ல காரியங்களை செஞ்சான். ஆனா ஒரு நாள் ராத்திரி அப்படியே மேல நடந்துட்டு அவன் என்ன சொன்னா, இதெல்லாம் நான் கட்டுன நகரம் அல்லோ, இதெல்லாம் நான் கட்டுன தேசம்ல அப்படின்னு அழகா பார்த்து தன்னை மேன்மைப்படுத்தின நிமிஷமே அவன் எப்படி ஆயிட்டான் பாருங்க. அவனுக்கு மைண்ட், அங்கேயும் அது ஒரு முக்கியமான ஒரு வசனம். அங்க மைண்ட் அவனுக்கு மிருகத்தின் மைண்ட் வந்துருச்சு. So human mind is very special. Human mind only can think of God. Human mind only can thank God. Human mind only can acknowledge, appreciate. அது மாறி போயிடுச்சு. அவன் மிருகமாட்ட போய் அவன் உருவம் மாறினது அதெல்லாம் பெருசு இல்ல, மைண்ட் மாறிடுச்சுன்னு அங்க வாசிக்கிறோம். சோ அவனால அதை பற்றியே நினைக்க முடியாது. ஆனா பை த mercy of God அவனால என்ன நினைக்கிறான்னா, திரும்ப அந்த கர்த்தரை பற்றி அவன் யோசிக்கிறான். ஏன்னா அவன் கண்ணால பார்த்தவன் இல்லையா, கர்த்தர் எவ்வளவு பெரியவர், தன் ஜனங்களை எப்படி காக்கிறவர், எப்படி அவர் உண்மை உள்ளவர், அதெல்லாம் அவன் பார்த்தான் அந்த பர்னஸ்ல. அவங்க 3 பேரோட 4 பேராய் அந்த பாடுல அவங்களோடு கூட நடந்தாரே, தைரியப்படுத்தினாரே, அந்த கடவுள் தானே மெய்யான கடவுள்னு அறிந்ததினாலே அவன் அவரை நினைக்கிறான். அந்த நொடியில see, God is very truthful and faithful. அந்த நொடியில அவனை மாத்திடுறாரு, அந்த நொடியில அவனை தண்டிக்கிறார் இல்ல. அப்போ இங்க வாசிக்கிறோம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேற ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். இங்க ஒருவேளை அவங்க ராஜாக்களை பத்தி பேசினாலும் திரும்பவும் நான் ஞாபகப்படுத்துறேன், our worries, our anxieties, our pleasures, our success, our failures can all become our kings, ruling us, preventing us from going to God. அதுல பின்பகுதி பாருங்க, இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். அந்த ஒரு ஸ்டெப்புக்கு தான் நாம வரணும். நீ வேற எதையும் நான் சார்ந்து இருக்க போறது இல்லை சார், என்ன நடந்தாலும் சரி. அப்பதான் பெர்ஃபெக்ட் பீஸ். அப்பதான் உன் பர்சனல் பீஸ் would be expressed as perfect peace. அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள், மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்திரார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீர். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமைப்பட்டீர். தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். இந்த ஜனங்களுக்காக நீர் என்னெல்லாம் செஞ்சீர்னு அவர் சொல்றாரு. அதோடு கூட அப்போ அதுல ஒரு நல்ல வசனம் பாருங்க, கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். நெருக்கத்திலே நாம யார தேடுறோம்? டாக்டரையா, ஆம்புலன்ஸியா, நேபர்ஸியா? அறிவு நிறைய சொல்லும், ஆனா முதல்ல நம்ம யார தேடணும்? அவரை தேடிட்டு இதெல்லாம் தேடணும். இதெல்லாம் தேட வேண்டியதுதான், ஆனா அதுக்கு முன்னால அவரை தேடணும்.
அங்க வசனம் இன்னொன்னு சொல்லுது, ரொம்ப அருமையானது. உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கு, உம்முடைய கிருபை அவர்கள் மேல் இருக்கையில் இல்ல, உம்முடைய இரக்கம் அவர்கள் மேல் இருக்கையில் அல்ல, உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருக்கையில் அல்ல, உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார். வேண்டுதல் பல விதங்கள்ல செய்யலாம்னு தெரியுமில்ல, நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர் தெரியும்ல. திஸ் இஸ் a secret prayer, but done when they are experiencing the punishment. இதெல்லாம் வெரி ஹை லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி. நம்ம ஆண்டவர் செய்தார் அல்லவா, சிலுவையிலிருந்து தான் ஜெபிச்சார். and he prayed for others. கர்த்தாவே, வேறு காலம் சமீபத்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியைப் போல உமக்கு முன்பாக இருக்கிற முடிச்சவன், நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனை பெற்று காற்றை பெற்றவர்களைப் போல இருக்கிறோம். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். பூச்சக்கரத்து கொடிகள் விழுகிறதும் இல்லை. இப்போ தன்னுடைய இன்னெபிலிட்டிய எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அந்த ஜனங்களுடைய இன்னெபிலிட்டி, என்ன முயற்சித்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது. இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறவரு இப்ப திடீர்னு வராரு. இங்க வந்து என்னத்த பேசுறாருன்னா, ராப்சரை பேசுறாரு, ரிசரக்ஷனை பேசுறாரு, ஜட்ஜ்மெண்ட்டை பேசுறாரு. பாருங்க, அந்த ஒரே வசனத்துல பாருங்க, மரித்த உம்முடையவர்கள், மரித்த உம்முடையவர்கள். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள். அதே தாட்டு, பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். ரிசரக்ஷன். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள், ஆயத்தமாகுங்க. be ready to meet the Lord. உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும், மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். So all the concepts of his coming, second coming, is expressed in that single verse. So ரொம்ப அருமையா இந்த அதிகாரத்தை ஏசாயா எழுதியிருக்கிறாரு. அது ஒரு பாட்டா பாடியிருக்கிறாரு. அதனாலதான் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளுடைய அமைப்புகள். அடுத்தது எப்பவுமே ஒரு கண்டினியூட்டி இருக்காது உங்களுடைய தாட்ஸ்ல. பட் the Holy Spirit is enabling us also to read this and to understand. எசாயா புஸ்தகத்தை நாம் வாசிப்பது, அதை தியானிப்பது நமக்கு கிடைத்த பெரிய சக்கியம். செபிக்க. நல்ல தகப்பனே, அருமையான இந்த அதிகாரத்துல உம்முடைய வல்லமையையும், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறவர்களுக்கு நீ தருகிற இந்த மெய்யான சமாதானத்தையும், ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ளுகிற வழிகளையும் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். எங்களுக்கென்று ஒரு நிலையான நகரத்தை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். நாங்க அதுக்குள்ள வரும்போது எங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும். அந்த அனுபவத்தோடு நாங்க செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்துல நாங்க இருக்கும்போது அதுக்கேற்ற விதமாய் வாழ ஆவி, ஆத்துமா, சரீரம், ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள், செய்கைகள், பேச்சுகள், நடைகள், நடைமுறைகள், நடக்கைகள் எல்லாம் உமக்கு பிரீதியாய் இருக்க கிருபைத்தார். We are very weak. We are very weak. இப்ப சொல்லி ஜபிச்சு எழுந்திருக்கிற நேரத்திலேயே கூட அதை நிலையாய் இருக்க எங்களால முடியறது இல்ல சுவாமி. ஆனா எங்களை மன்னிங்க, கிருபைகளை தாங்க. உண்மை போல நாங்களும் இருக்க, உறுதியாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஒருபடியாவது முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி இந்த கருத்துல கொடுக்குறோம். அந்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகம் பலன் தாங்க சுவாமி. குடும்பத்துல குடும்ப தேவைகளை நீ சந்திங்க, போதுமானவராய் இருங்க, காத்துக்கொள்ளுங்க. திரும்பவும் சந்திக்கும் வரை என்னுடைய இன்ப பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்து. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
Amen. 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 Thank you, Thank sister. you, sister. Thank you. Good night. Thank you very much. Good night. Amen.